பெருமைப்படுறோம். ஹல்லேலூயா. அதுல பெருமைப்படணும். ஏங்க இயேசுனுடைய அன்பை பற்றி சொல்லக்கூடிய நீயா நாடாரு செட்டியாரு முதலியார்? அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட வந்து நாங்க கம்மாள நாயிடுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கம்முன்னு போயிடு அனுப்பிச்சு விட்டேன். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தது பிறகு உனக்கு என்னமா நாயிடு? ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்றாங்க. நாங்க எல்லாம் பிள்ளைமாறு, என் பொண்ணுக்கு பிள்ளைமாறுல ஒரு மாப்பிள்ளை பாருங்க. நான் சொன்னேன் பிள்ளைமாறுல பார்க்காம தவப்பமாறுல பார்க்க முடியும்? கோனார் கோனார் ஆண்டவர் உன்னை விட்டு போனார். வன்னியர் 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 வன்னியர்னு சொல்லி வெறி பிடிச்சு கிறிஸ்தவங்க சுத்துறாங்க. உன்னோட கூட வெறியினாலேயே ஆண்டவருக்கு நீ அந்நியராக மாறிக்கொண்டிருக்கிறாய். அன்னைக்கு ஒரு அம்மா நாங்க நாடாருன்னு சொன்னாங்க. ஆண்டவர் உன்னை நாடார் அப்படின்னு சொன்ன. இந்த நாடார் மட்டும் என்னமோ தெரியல, யாரையும் நாடார். திருநெல்வேலி நாடாருக்கும் நாகர்கோவில் நாடாருக்கும் அவங்க திருமண கலப்பு பண்ண மாட்டாங்க. நாகர்கோவில் நாடாரு விருதுநகர் நாடாரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. விருதுநகர் நாடாரு திருநெல்வேலி நாடாரை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனா ரெண்டும் யாரு எந்த நாடாரும் எந்த நாடாரையும் நாடார். நாடார்கள் வேற யாரையும் நாடவும் மாட்டாங்க. எவ்வளவு அசிங்கமா இருக்குதுங்க. அன்னைக்கு ஒரு அம்மா நல்ல பாய் போட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு பாய் கிழிஞ்சு கிடக்கு. அந்த கிழிஞ்ச பாயில எழுப்பி நின்றுக்கிட்டு சொல்றாங்க, நாங்க நாடாரு, எங்களுக்கு ஒரு நாடார் பையன் வேணும் எங்க பொண்ணுக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முதல்ல பாயை வாங்கி போடு. எல்லாருக்கும் என்ன வெறி பாருங்க. 24 மணி நேரம் ஜெபம் தான். ஒரே ஜெபம் 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 எல்லாம் முடிச்சுக்கிட்டு கடைசியில பார்த்தா நாங்க நாடாரு, நாங்க செட்டியாரு, முதலியாரு, ரெண்டாவது யாரு, மூணாவது யாரு. தயவு செய்து ஒரு வித்தியாசத்தை நாம் உருவாக்க வேண்டும். எவ்வளவு தூரம் நாம் வாழ்ந்தோம்னு பார்க்க கூடாது. எத்தனை வருஷம் வாழ்ந்தோம்னு நம்ம பார்க்க கூடாது. எப்படி வாழ்ந்தோம் என்று நாம் பார்க்க வேண்டும். எஸ்சி மக்கள்கிட்ட போனா அவங்களுக்குள்ள எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் தெரியுமா? அவன் பள்ளன், இவன் பறையன், அவன் சக்கிலியன், ஒரே சண்டை. ஆமா, சக்கிலியரை பார்த்து பறையர்கள் சொல்லுவாங்க நாங்க உயர்ந்த ஜாதி. பறையர்களை பார்த்து பள்ளர்கள் சொல்லுவாங்க நாங்க உயர்ந்த ஜாதி. டக்குன்னு தேவர்கள் சொல்லுவாங்க நாங்க உயர்ந்த ஜாதி. தேவர்கள் சொன்னோட எனக்கு ஞாபகம் வருது, உடனே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் அப்படின்னு பாடிட்டு இருக்கக்கூடிய பாட்டை கேட்டுட்டு ஒருத்தன் சொல்றான், அப்ப கர்த்தாவு தேவமாரோ? எப்படியெல்லாம் நம்ம மக்கள் யோசிக்கிறாங்க. தேவரை பார்த்து நாடார் சொல்லுவாரு, ஏன் நாங்க உயர்ந்த ஜாதி இல்ல. இவங்க எல்லாரையும் பார்த்து முதலியார் சொல்லுவாரு நாங்க ஒசத்தின்னு சொல்லுவாங்க. முதலியாரை பார்த்து பிராமின் சொல்லுவாங்க நாங்க எல்லாத்தோட உயர்த்தி. ஐயர் சொல்லுவாரு, ஐயரை பார்த்து ஐயங்கார் சொல்லுவாரு இதெல்லாம் கீழ் ஜாதி, நாங்க தான் எல்லாத்தோட வசத்தின்னு சொல்லுவாரு. ஐயரை விட ஐயங்கார் வசத்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயங்கார்ல வடகல ஐயங்கார் வந்து தென்கல ஐயங்காரை விட வசதி. இந்த மேல நாமம் போடுவாள். ஐயர்னா பட்டை போடுவா, ஐயங்கார்னா நாமம் போடுவா. வடகல் ஐயங்கார் மேல போடுவா, தென்கல் ஐயங்கார் மூக்குக்கு மேல போடுவா, மூக்குக்கு அப்படியே கீழே போடுவாங்க. அம்பேத்கர் சொன்னாரு, தன்னை மேல் ஜாதி என்றும் தன்னை கீழ் ஜாதி என்றும் கூறிக்கொள்பவன் மன நோயாளி. அவன் சாதாரண ஆளு கிடையாது. மனதளவில் அவன் நோயாளியாக இருக்கிறான். மனநிலை பாதிக்கப்பட்டவன் அம்பேத்கர் சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள் 44 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இங்க இந்திய மண்ணுக்குள்ள 44 கோடி மக்கள் இருக்காங்க, இந்து எஸ்சி மக்கள். அந்த மக்கள் எல்லா மேல்தட்டு மக்களாலும் புறக்கணிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தாலும் அவங்க இயேசுக்குள்ள வராத காரணம் என்னன்னா